ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு கடாய் கரண்டி சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு சிக்கனை வச்சு ஈஸியாக, சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஜஸ்ட் 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு சிக்கன் ரெசிபி தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. டக்குன்னு வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க, சீக்கிரமாக ஒரு சிக்கன் ரெசிபி செய்யணும் அப்படின்னா இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முக்கியமான பொடி ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துருங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கருகிராமல் நல்லா வறுத்து விட்டுருங்க. இந்த ரெசிபிக்கு மெயினான பொடியே இதுதான். இந்த பொடி சேர்த்துனாதான் பக்காவான டேஸ்ட்டில் சூப்பராக சிக்கன் ரெடி ஆகி வரும். இதை மட்டும் கருகிராமல் ரெடி பண்ணிடுங்க. இப்போ இது கூட நான் கலருக்கு 2 மங்களூர் மிளகாவும் ஒரு 6-7 வரமிளகாவும் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்னோட வரமிளகா நல்லாவே காரம் இருக்கும், அதனால் ஒரு 6-7 மட்டும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு நல்லா அம்மியில் வச்சு நல்லா பொடி பண்ணிடுங்க. ஒரு மண் சட்டியில் அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு அது நல்லா வெடிச்சதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கி அதனுடைய பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இந்த சிக்கனை நீங்கள் மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு எப்பவும் வரதை விட இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அதை இப்போது எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இஞ்சி பூண்டோட சிக்கனை சேர்த்து வதக்கும் போது அந்த இஞ்சி பூண்டோட வாசம் இது சிக்கனில் சேர்ந்து வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வாசத்தை நல்லா ஸ்மெல் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக தெரியும். இப்போது இதில் சிக்கன் வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ணாமல் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சிக்கனே தண்ணி விட்டு வெந்து வரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க, தண்ணி விட்டு வரட்டும். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சிக்கனில் ஆட் பண்ணல, சிக்கனே நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போது இதில் நாம் அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா பொடி, அந்த பொடியை சேர்த்துடலாம். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிடுங்க. சிக்கனில் உப்பு நல்லாவே இறங்கி இருக்கும். உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த பொடியை இதில் சேர்த்துடலாம். பொடி எல்லாமே சேர்த்தணும் அப்படிங்கிறது இல்லை, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காரத்தை பார்த்துட்டு கூட சேர்த்திக்கோங்க. அது உங்கள் மிளகாயோட காரத்தை பொறுத்து. பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா பொடியோட காரம் சிக்கனில் நல்லாவே இறங்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. சிக்கன் நல்லா திக்காக ஒரு கிரேவி மாதிரி ரெடியாகி வரும். பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். சிக்கனில் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு நல்ல ஒரு கிரேவி மாதிரி ரெடியாகி வந்திருக்கு. காரம் எல்லாம் நல்லாவே சிக்கனில் இறங்கியிருக்கு.
இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரசம் சாதம், தயிர் சாதம்னு எது கூட வேணா வச்சு சாப்பிடலாம். அவ்ளோ டேஸ்ட்டா வந்து இருக்கும். அட்டகாசமா இருக்கும். இந்த ரெசிபிய மிஸ் பண்ணிராம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி மட்டும் மேல அப்படியே தூவி விட்டு கிளறி இறக்கிருங்க. அவ்வளோதான். இதுக்கு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கடைக்கரண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம இந்த சிக்கன் பொடிக்கறி ரெசிபியை செஞ்சு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க.